ஹாய். அப்போ சபரியும் சான்றும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சபரி சான்றோட சொல்லுவாங்க, இவங்களும் புரிஞ்சுக்கிடவே முடியலை. இவங்க சண்டை போடுவாங்களாம், போட்டு சண்டை போட்டு மண்டை உருட்டிக்கிடுவாங்களாம். அதுக்கு பிறகு இவங்க சேர்ந்துக்கிடுவாங்களாம். நம்ம தான் அது பலிகாடு ஆகணுமா. நான் வீக்கெண்ட் வரும்போது என்னன்னு பார்க்கணும், எப்படி போகுதுன்னு பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சபரி சொல்கிறாரு. இனியெல்லாம் இவங்க சண்டை போட்டால் திரும்பி பார்க்கக்கூடாது, அவங்க அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் உண்மையில் என்ன எல்லாத்தையும் லூசு பிடிச்சி அவங்க எல்லோரும் அவங்க என்ன கிளுகிழப்பு இருக்கக்காண்டி அடுத்தவங்கள ஊறுகாய் போடுதாங்களோ என்னவோ தெரில. உண்மையில் இப்போ அவங்க சாண்டை பிடிக்கலன்னு போட்டோம், ஆனால் மற்றவங்கள பலிகாடு அக்காக்கு என்ன எண்ணத்துக்கு அவங்களுக்கு வேணால் அவங்க வேணால் இப்படி சேருவாங்க, மண்டே உடச்சி விடுவாங்களாம். வாங்க வாங்க யோ வாங்க ஏன்னு கூடுவானு எல்லாம் பண்ணுவார். அப்போ வீக்கெண்ட் வரும்போது கேட்கணும்னு சொல்லி சபரி இருக்கார். அதுக்கு முன்னாடி சான்றா சொல்கிறாங்க, உண்மையில் பார்வதி நம்பவே முடியாது. நம்ம இப்போ அவர் கமர்த்தி கூட சண்டை போடுவாள், அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து நல்லா பேசுவாள். நம்ம ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா, அவனை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா அப்படியே அவங்க கூட அதுக்கப்புறம் சேர்ந்துட்டு நம்ம சொன்னதெல்லாம் அவங்க போட்டு கொடுத்துருவான். பின்ன அவன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரும். இப்போமே அவன் பார்க்க எனக்கு பயமாக இருக்குது, பேசக்கும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுவான், வாக்கோ ஏதோ பேசிடுவானோன்னு பயமாக வேறு இருக்கு. அவங்ககிட்ட போக்கும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையில் அதை அப்படியே சொல்கிறாங்க. என் மனசுக்குள்ளே அப்படி தான். பொண்ணுங்கன்னு சொன்னாலே அவன் பயங்கரமாக, ஆணுங்களை பார்த்தா மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவான். ஆனால் பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு உண்மையில் அம்மா போல் எனக்கு கதர்னு அம்மா வச்சு நாடகம் நடக்க அப்படி ஒரு மாதிரியாக சபரியை சொன்னோன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு. உண்மையில் ரொம்ப மோசம் கமருதீன். ஏன்னா எல்லாருமே பெற்ற தாயை வச்சுட்டு தான் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அப்படி சொல்லக்கு ஒரு இது இல்லை. சண்டை போடுதுங்களா போடுங்க, உங்களுக்குள்ளே சண்டை போடுதீங்களா, உருளுதுங்களா, பெறலிங்க, என்ன வேணால் செய்யுங்க. அப்போ பார்வதி உண்மை தான், சான்றா சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னா அவளுக்கு கமருதீன் கூட சண்டை போட்டால் அமித்தை வச்சுக்கிடுவான். அமித்து கூட சண்டை பார்வை பின்ன சண்டை போட்டால் வேறு யாரையா வச்சுக்கிடுவான். அப்படி ஒரு வாரம் நல்லபடியாக அவனுக்குள்ள சங்கடம் எல்லாம் இங்கே சொன்னேன். இப்படி என்னடி என்னை வச்சு கேம் விளாடுது இப்போயே சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் யாரை கேட்டு என்னை வச்சு கேம் விளாடுதாரோ என்னவோ தெரில, எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. இந்த ஒரு வாரம் நான் கடந்துட்டோம்னா நான் முகத்தை திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி இருக்காங்க. இப்போ வேறு பயங்கர தடைவாங்க, இப்படி பண்ணுறாங்க, என்னெல்லாமோ குழுன்னு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அதை அன்றைக்கி இந்த டாஸ்க் நடக்கும்போது அதான் சொல்லுதாங்க, நாங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கும், ஏதோ உங்கள் இந்த வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணக்காண்டி நாங்கள் லவ் கண்டென்ட் கொடுத்து இங்கே இருக்கோம். ஏங்க உங்கள் வாயிலே அது வருது, மனசுக்குள்ளே இருந்து அப்படி வராது. நாங்கள் 8 சீசன் வேறு பார்த்துருக்கோம். லவ்னா என்னன்னு அந்த சீசனில் நாங்கள் பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த சீசனில் ஒரு லவ் இருக்கே, ஏதோ கிளுக்கிழப்புக்காண்டி ஒரு லவ், அவ்வளோதான். ஒரு லவ்வும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, 2 வருடத்துக்கும் ஒரு மரியாதை என்னன்னு தெரில. என்ன பேசுதாங்கன்னு ஒன்று புரியாமல் இருக்க சீசன் இந்த சீசன் தான். உண்மையில் எப்படியோ பண்ணி விட்டுட்டாங்கங்க. உண்மையில் நானும் நினச்சேன், உண்மையில் இந்த கமருதீன் லவ் பண்ணுறதான் அப்படின்னு தான் நினச்சேன் முதலாம். அதுக்கும்பறம் அவன் இது பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, இவன் ஒரு விளங்காத்த. பின்ன நமக்கு ஒரு இது வந்திருக்கு, ஏன்னா டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஒரு நம்ம கேள்வி கேட்கணும். அது யாருக்கெல்லாம் தெரியும் அவங்கள காயின் கொடுத்து அவுட் ஆக்கணும். தெரியாதவங்ககிட்ட நம்ம அந்த கொஸ்டின் கேட்கணும். அப்போ பார்வதி கேட்காங்க, கமருதீன்கிட்ட கேட்காங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கேட்கும்போது யார் கரெக்டாக பதில் சொல்லுதாங்களோ அவங்களுக்கு காயின் நிறைய இருக்கும், போய் சேரும். அப்படியே தெரியாதவங்களும் அந்த கேமில் இருந்து அவுட் ஆகி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருந்து பண்ணுறாங்க. பின்ன கானா வினோத்துக்கு காலையில் சண்டை வந்துச்சுல, கானா வினோத்துக்கு பார்வதிக்கும். உண்மையில் பார்வதிக்கு பிடிச்சிருந்தா நல்லா பச்சிருப்பாள். பிடிக்கட்டா ஒரு மினிட்டில் தூக்கி போட்டு சவிட்டிட்டு அதுக்கு மேலே ஏறிட்டு போயிடுவாங்க. உண்மையில் அந்த என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. கொஞ்சம் அந்த பிள்ளைகள் பார்க்க ஷோவில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி தப்பாக இருக்குங்க.